தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திண்டுக்கல்லில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை கொடுப்பதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக கூறி அதிகாரியை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலராக பூங்கோதை என்பவர் உள்ளார். இவர் அங்கன்வாடி ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் 2 அல்லது 3 சென்டர்களில் பணி வழங்கி வருவதாகவும் பணிகள் செய்ய கால தாமதமானால் மெமோ வழங்குவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 300க்கும் மேற்பட்டவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. எங்கள் கிராமப்புறத்தில் இருக்க சிடிபோ ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலி பணியிடம் நிறைய இருக்குது. ஆனால் காலி பணியிடத்தை நிரப்பாமையே ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 சென்டர் 3 சென்டர்னு கொடுக்குறாங்க. அதில் போய் வேலை செய்ய முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த டைமுக்குள்ளே போகலைன்னா அவங்களுக்கு இப்போ மெமோ அடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு 15-20 ஊழியருக்கு மெமோ அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த மெமோவை வாங்குறதுக்கு திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. இவங்களை எங்கள் சிடிபோவை வேறு டிஸ்ட்ரிக்ட் மாற்றுங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்ன்றதை விட வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க, இல்லைன்னா எங்களை எல்லாத்தையும் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க. அவங்க வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமாகவும் அவங்க டவுன் பஞ்சாயத்தில் ஒரு 7 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அந்த 7 வருஷத்தில் 2 பயனாளிகள், அதாவது 2 ஒர்க்கர் பால்வாடி டீச்சர் மன உளைச்சலால் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நடு தெருவில் நிற்கிது. அந்த பிள்ளைங்களை காப்பாற்றவோ அவங்க வீட்டுக்காரை காப்பாற்றவோ இங்கே யாருமே எங்களால் போக முடியாது. அவ்வளோ அது அதோட முடிஞ்சிருச்சு. இங்கே 11 மாதம் தான் ஆகுது. 11 மாதத்தில் பல பிரச்சனைகள். இப்போ போயிட்டு 1 மாதம் கூட ஆகலை. லீவுக்கு போயிட்டு எங்களால் கொத்தடிமைகளாக வேலை பார்க்க முடியல. இத்தனை வருஷமா 15 வருஷமாவே நாங்கள் கொத்தடிமைகளாகவே நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். மற்ற அதிகாரிகள் கூட நாங்கள் இப்படி ப்ரெஷர் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த அதிகாரியால் மன உளைச்சலாகி இந்த 11 நாளில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியாத நிலைமைக்கு வந்தனால தான் இங்கே வந்திருக்கோம். திண்டுக்கல்லில் அங்கன்வாடி ஊழியர்களுக்கு அதிக பணிச்சுமை கொடுப்பதால் மன உளைச்சல் ஏற்படுவதாக கூறி அதிகாரியை கண்டித்து மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலராக பூங்கோதை என்பவர் உள்ளார். இவர் அங்கன்வாடி ஊழியர்கள் ஒவ்வொருவருக்கும் 2 அல்லது 3 சென்டர்களில் பணி வழங்கி வருவதாகவும் பணிகள் செய்ய கால தாமதமானால் மெமோ வழங்குவதாக அங்கன்வாடி ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் மாவட்ட குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலரை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே 300க்கும் மேற்பட்டவர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. எங்கள் கிராமப்புறத்தில் இருக்க சிடிபோ ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காலி பணியிடம் நிறைய இருக்குது. ஆனால் காலி பணியிடத்தை நிரப்பாமையே ஒவ்வொரு ஊழியருக்கும் 2 சென்டர் 3 சென்டர்னு கொடுக்குறாங்க. அதில் போய் வேலை செய்ய முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த டைமுக்குள்ளே போகலைன்னா அவங்களுக்கு இப்போ மெமோ அடிச்சு வச்சுருக்காங்க. ஒரு 15-20 ஊழியருக்கு மெமோ அடிச்சு வச்சுருக்காங்க. அந்த மெமோவை வாங்குறதுக்கு திங்கக்கிழமை வர சொல்லியிருக்காங்க. இவங்களை எங்கள் சிடிபோவை வேறு டிஸ்ட்ரிக்ட் மாற்றுங்க, வேறு டிஸ்ட்ரிக்ட்ன்றதை விட வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க, இல்லைன்னா எங்களை எல்லாத்தையும் வேறு டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றுங்க. அவங்க வேலைக்கு சேர்ந்து 10 வருஷம் ஆகுது. 10 வருஷமாகவும் அவங்க டவுன் பஞ்சாயத்தில் ஒரு 7 வருஷம் வேலை பார்த்துருக்காங்க. அந்த 7 வருஷத்தில் 2 பயனாளிகள், அதாவது 2 ஒர்க்கர் பால்வாடி டீச்சர் மன உளைச்சலால் சூசைட் அட்டன் பண்ணி இறந்துட்டாங்க. இன்னைக்கு அந்த குடும்பம் நடு தெருவில் நிற்கிது. அந்த பிள்ளைங்களை காப்பாற்றவோ அவங்க வீட்டுக்காரை காப்பாற்றவோ இங்கே யாருமே எங்களால் போக முடியாது. அவ்வளோ அது அதோட முடிஞ்சிருச்சு. இங்கே 11 மாதம் தான் ஆகுது. 11 மாதத்தில் பல பிரச்சனைகள். இப்போ போயிட்டு 1 மாதம் கூட ஆகலை. லீவுக்கு போயிட்டு எங்களால் கொத்தடிமைகளாக வேலை பார்க்க முடியல. இத்தனை வருஷமா 15 வருஷமாவே நாங்கள் கொத்தடிமைகளாகவே நாங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கோம். மற்ற அதிகாரிகள் கூட நாங்கள் இப்படி ப்ரெஷர் பண்ணதே இல்லை. ஆனால் இந்த அதிகாரியால் மன உளைச்சலாகி இந்த 11 நாளில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு தெரியாத நிலைமைக்கு வந்தனால தான் இங்கே வந்திருக்கோம். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.